சத்தமா சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன நிலைத்திராவிட்டால் நீயே கெட்டு போயிருவ. நீயே கெட்டு போயிருவ. உன்னை கெடுக்க யாரும் வரணும்னு இல்லை. உனக்கு வேண்டியது எல்லாமே என்கிட்ட இருந்து தான் வருகிறது. உனக்கு வேண்டியது எல்லாமே என்னிடத்திலிருந்து வருகிறது. என்னில் நிலைத்திரலன்னு வச்சுக்கோயே, நீயே விழுந்துருவ, நீயே உலர்ந்து போயிருவ. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அப்ப அவர் அக்கினியில போடல. இங்க பாரு, உன்னை அக்கினியில போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் உன்னை சுத்திட்டே இருக்கிறாங்க. நீ எப்ப உலர்ந்து போறியோ அவங்க போடுற அக்கினி உன்னை பாதிக்கும். என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளைய அக்கினியில போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம், நிந்தை என்கிற அக்கினி, அவமானம் என்கிற அக்கினி, பிரச்சனை என்கிற அக்கினி. இன்னைக்கு இது எல்லாம் நம்மளை பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம உலர்ந்து இருக்கிறோம். இந்த பச்சையா இருக்கிறதுல தீ சீக்கிரம் பற்றாது. ஆனா உலர்ந்து காஞ்சி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? தீன்னு சொன்னாலே எரிஞ்சிரும். ஆமா, இன்னைக்கு யாரோ சின்ன காரியம் நம்மளை ஏன் பாதிக்குது தெரியுமா? நம்ம உலர்ந்து போயிருக்கிறோம், காஞ்சி போயிருக்கிறோம், ட்ரையா இருக்கிறோம். வீட்டுல ஒரு பிரச்சனை உடனே பாதிக்குது, வெளியே வந்தா பாதிக்குது. ஏன்னா அக்கினியில போடுறதுக்குன்னே இருப்பாங்க. இன்னைக்கு எதுவுமே பாதிக்காத அளவுக்கு காணப்படணும்னு ஆண்டவர் சொல்ற. ஆண்டவர் என்னங்க பாதிச்சு? அவருடைய பிறப்புல கொஸ்டின் பண்றாங்க. இதை விட அவமானம் வேற என்ன? ஏன்னா அவர் எப்படி பிறந்தார் என்பது ஜனங்கள் இன்னும் நம்பவில்லை. ஆனா அவர் அதை கடந்து போனார் இருக்கும். அவர் அங்கிருந்து அப்படி போனார். அவர் அப்புறம் போகையில் அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. யோவான் 8 நீங்க எடுக்க வேண்டாம், படிச்சீங்கன்னா அவர் எப்படியெல்லாம் அவரை, அதாவது எந்த வேர்டை யூஸ் பண்ணா அவருக்கு ஹர்ட் ஆகும். ஏன்னா சொல்லி சொல்லி பார்க்கறாங்க. அவர் ஜாலியா இருந்துட்டு இருக்கிறாரு. அடிக்கிறாங்க, எங்களுக்கு எங்க அப்பாவை தெரியும்ட்டாங்க. ஆமே, இதை விட இனி என்ன? அவர் அப்படி பேச கேட்டுட்டே இருந்து அவர் அப்புறம் போகையில் அங்க அவர் முடங்கல். அது அவரை பாதிக்கல. ஏன்னா பிதாவோடு அப்படியோ இணைந்து இருக்கிறார். அவருடைய ஜெபமே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம நீ எங்கேயும் ஊழியத்துக்கு போயிடாதேன்னு சீஷர்கள்ட்ட சொல்றாங்க. ஏன்னா போனா உன்னை சீக்கிரம் தீல போட்டுருவாங்க, நீ தாங்கிட மாட்ட. ஒரு 2 வார்த்தை போதும், நீ எல்லாம் பைபிள் எடுக்கிறியா, முடிஞ்சு. நீ எல்லாம் எதுக்கு கிளம்பி சர்ச்சுக்கு போறேன்னு பெருசா போற ஆளா முந்திரி கொட்டை மாதிரி போய் உக்காந்து இருக்கிற, அவ்வளவுதான், முடிஞ்சு. 1 வருஷத்துக்கு சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் ஈஸியா தீல நம்மள தீ பக்கம் கொண்டு போனாலே பாதிக்குதே. உறவில் இல்லாதவர்கள் 7 மடங்கு அக்கினி சூளையில் பக்கத்துல வந்தது எரிந்து சாம்பலானார்கள். ஆனால் உறவில் இருந்தவர்கள் அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்பட்ட போதும் அவர்கள் உலாவி கொண்டுதான் இருந்தார்கள். இன்னைக்கு என்ன பாதிக்குது அப்படின்னாலே கேளுங்க, நம்ம நிலைக்கல. என்ன பாதிக்குது? என்ன இவங்க இப்படி பேசுனது, அவங்க இப்படி பேசுனது, இவங்க இப்படி சொன்னது. தாவீதின் மனைவி மீகாள் தாவீதை நிந்தித்தது தாவீதை பாதிக்கல, கர்த்தரை பாதிச்சு. கர்த்தரை ஏன் பாதிச்சு? அது தாவீதை பாதிக்கல. தாவீது உறவுல இருக்கிறான். அன்னாள் அந்த உறவுக்குள்ளே வரது வரைக்கும் பெனினாள் போட்ட தீயெல்லாம் அன்னாளுக்கு சுட்டுட்டே இருந்துச்சு. எனக்கு எங்க வீட்டுல டெய்லி சூடு வச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் சூடு வைக்கிறாங்க? நீ உலர்ந்து இருக்கிற, நீ ட்ரையா இருக்கிற. நீ பச்சையா இருந்தேன்னா அந்த தீ உன்னை பாதிக்காது. பச்சையா இருந்தா உன்னை தீய வைக்க மாட்டாங்க. தீ வைக்க போனா அவங்களதான் முட்டாள்னு சொல்லுவாங்க. சவுல பாத்தீங்களா? இனி தாவீதை தீ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதை அவனை பிளஸ் பண்ணிட்டு போயிட்டான். முடியும் வரைக்கும் துரத்தி வந்தான். ஒரு கட்டத்துல வந்தது, ஐயோ இவனெல்லாம். ஏன்னா தாவீது சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரம் போல இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரம், அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன்,
வசனத்தை வாஞ்சிப்பவன் உம் அன்பையே நம்பு. அவ்வளவுதான். ஆலயத்தில் நடப்பட்டவன், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன், அவன் மேல எத்தனை தீ வச்சாலும் தீக்குச்சி எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு டயர்ட் ஆயிரும். வாயிருந்தா சொல்லும், சவுலே வேற வேலையை போய் பாரு. ஆனா சவுல் மேல பெலிஸ்தியன் ஒரு தீ வைப்பான் பாருங்க, உடனே பிடிக்கும். நிலைத்திருக்கல. என்ன கேட்கிற நீங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பிறர் வைக்கிற காரியம் நம்மளை பாதிக்குதா? ஏன் பாதிக்கு தெரியுமா? சிம்பிள், நம்ம கிறிஸ்துவில் நிலைக்கல. ஆமென். எலியாவின் அடையாளமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஆகாப் சொல்றான், அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ தாங்கிறான், எலியாவை பாதிக்கல. ஆனா எங்க என்ன நடந்துன்னு தெரியல. யேசபேல் ஒரு வார்த்தை சொன்ன எலியாவை பாதிச்சுட்டு, கர்த்தர் அதை எப்படி சரி பண்ணார் தெரியுமா? அவனை திரும்ப கர்த்தருடைய பர்வதத்திலே கொண்டு வந்து நிற்க வைத்து, அவன் எங்கெல்லாமோ போய் பார்ப்பான், கெபிக்குள்ள போய் பார்ப்பான், இங்க உனக்கு என்ன காரியம் தான் கேட்டார். என்கிட்ட நிக்காம உனக்கிட்ட எங்க போனாலும் உனக்கு ஒரு காரியம் கிடையாது. ஒருவேளை எலியா நினைச்சிருக்கலாம், நம்மளால தேசத்துல மழை வருதில்ல, இனி நாளைக்கு ஒருவேளை யேசபேல் நம்மளை ஏதாவது சொன்னாலும் 4 பேர் வந்து பக்கத்துல நிப்பான், நல்லா நிப்பாங்க. உனக்கு இங்க என்ன காரியம் அழிங்க. ஆண்டவர் சமூகத்துல அந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் போ அப்படிங்கிறார். ஆமென். இன்னைக்கு எல்லாமே பாதிக்குதா? அதாவது தேவன்ல ஒருத்தர் நிலைக்கலன்னா அவனே கெட்டு போறான். யூதாசன் பாருங்க, துணிக்கையை வாங்கின உடனே, பைபிள் அப்படிதான் இருக்கும். யோவான் 13:30, அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் புறப்பட்டு போக காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லலாம், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 27வது வசனம், இயேசு சொன்னார், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவனுக்கு தெரியாத என்ன செய்ய போறோன்னு. அதாவது ஆண்டவர் சொல்ல நீ போ அப்படிங்கிறார். இப்படி போன்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார் தெரியுமா? 6வது அதிகாரத்தில் சீஷர்கள்ட்ட சொல்லுவார், நீங்களும் போய்விட. அதனால நீங்களும் போறீங்கன்னா போங்க. உடனே பேதுரு என்ன சொல்லுவார்? யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? அதனால எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. இயேசுவை ஆப்ஷனா வைக்காம இயேசுவை மெயினா வைக்கிறவன் தான் நிலைத்திருப்பான். ஆனா இந்த யூதாஸ் பாருங்க, நீ போ அப்படின்னதும் அவன் துணிக்கையை வாங்கின உடனே வாங்கிட்டே போறான். இயேசு என்ன சொல்வார்? என்னை புசிக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். இவன் புசித்தான் கூட தெரியல. துணிக்கைய வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 30வது வசனம், அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே சாப்பிட கூட விட்டானான்னு தெரியல, அவன் புறப்பட்டு போனான். நல்ல கவனமா கேளுங்க. அவன் இயேசுவோடு இருக்கிறது வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஒர்க்குக்கும் மதிப்பு இருந்துச்சு. அந்த மதிப்பு தான் நான் காட்டி கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 30 வெள்ளிக்காசு. அவ்வளோ டிமாண்ட். ஆனா எப்போ அந்த ஃபெலோஷிப் கட்டாச்சுதோ, அவன் தேவாலயத்துக்கு போறான், போய் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மத்தேயு 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்துல, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? எங்களுக்கு என்ன, அது உன் பாடு. உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிற வரை நீ விட்டுட்டு வந்திருக்கிற. உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்காதவங்க கூட ஐக்கியம் கொள்வதற்கு உனக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிறார் தெரியுமா, அவரை விட்டுட்டு வந்திருக்கிற. நீ நடுக்கடல்ல தத்தளித்த போது அவர் தானே வந்து நின்றார்.
உனக்கு ஒண்ணு நான் வந்து நின்னாரு யூதாசே. அந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணிட்டு வேற 30 வெள்ளி காசுக்காக இன்னொரு ஃபெலோஷிப்புக்கு போன பாரு. அவங்க உனக்கு ஒரு பிரச்சனை என்னதான் எப்படி வராங்க தெரியுமா? எங்களுக்கு என்ன அது அர்த்தம்? யூதாசே, உன் பிரச்சனை வேற யாரையும் பாதிக்காது. உன் பிரச்சனை அவரை மட்டும்தான் பாதிக்கும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் மற்ற, அதாவது உலக சிநேகத்துக்காகவும் அழிந்து போகிற ஆதாயத்துக்காகவும் உன்னத உறவை விட்டுட்டு போறாங்க. ஆமென். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு ஒன்றென்றால் அழுகிறதற்கு எத்தனை பேர் உண்டு? அழுகிறவர்கள் இருப்பார்கள், அழுது விட்டு அடுத்த வேலையை பார்ப்பார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாங்க பாருங்க. எவ்வளவு இவன் அப்படி ஃபீல் பண்ணிட்டு, ஐயோ குற்றம் இல்லாத, சரி போட்டு யூதாசே போட்டு வா உட்கார், நீ இப்ப நம்ம ஆள் வந்து உட்காரு. கூட்டாங்களா? இல்ல. ஏன்னா இவன் இப்ப உலர்ந்து போயிட்டான். அப்ப இவனால இவங்களுக்கு இனி எந்த யூஸும் இல்ல. உலர்ந்து போயிட்டான், முடிஞ்சது. நீ இயேசுவோடு இருக்கிறது வரைக்கும் உனக்கு மதிப்பு இருந்துச்சு யூதாசே. அதனால உன்னுடைய ஒரு சிங்கிள் ஒர்க்குக்கு 30 வெள்ளி காசு உன் கையில கொடுத்தோம். இப்போ உனக்கு மதிப்பே கிடையாது உனக்கு.